உலகத்துல ஏற்கனவே ஐஸ்வர்யம் இருக்குது, அப்ப ஏன் என்கிட்ட வரல? Prosperity or poverty is begins your mentality. ஏழ்மையோ ஐஸ்வர்யமோ உருவாவது உங்கள் உள்ளத்தில் இருந்து. உலகத்துல ஏற்கனவே ஐஸ்வர்யம் இருக்குது, அப்ப ஏன் என்கிட்ட வரல? என் உள்ளத்துல வரல. என் உள்ளத்துல வந்துச்சுன்னா, என் எண்ணத்துல வந்துச்சுன்னா, என் சிந்தனையில வந்துச்சுன்னா, என் நம்பிக்கையில இது வந்துச்சுன்னா, you will attract wealth, you will attract prosperities. நிறைய பேர் கேட்குறாங்க எண்ணத்தை மாற்றணும் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன் எண்ணத்தை தான் மாற்றணும். ஜோம் பண்ணி சொல்லுங்க, என்ன தடைன்னு தெரியல. நான் சொல்கிறேன் என்ன தடை? உங்கள் எண்ணம் தான் தடை. ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் தடை இல்லையே. விசுவாசிக்க கூடுமானால் தடை. அவன் வெளியில் உள்ளவன் பாருங்க, தடை அதை உடை புது சரித்திரம் படை அப்படின்றான். சாட்டி அந்த சர்ச்சுக்கு போயிடலான் இருக்கிறேன் நான். இவன் பாருங்க என்னன்னே தெரியல, யாரோ செஞ்சுட்டாங்க நினைக்கேன். ஏசு சிலுவையில் செஞ்சதை விடையோப்பா, ஏசு சிலுவையில் செஞ்சதெல்லாம் தெரிய மாட்டேக்கு. எவனோ ஏவல் பண்ணியிருக்கான், அந்த சேவலைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இவன் வாழ்நாளெல்லாம் அந்த ஏவல் சேவல்லே முடிஞ்சு போயிருது பாருங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டா போதும், லைஃபே காலி. இந்த லெவலுக்கு தான் கிறிஸ்தவ மக்களுடைய மனநிலை என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. அதனால தான் உயர்வு வரல, வெற்றி வரல, பெருக்கம் வரல. எவலாம உயர்றான், எவலாம பெரிய ஆள் ஆகுறான். ஏன்னா நம் நம்பிக்கையிலும் எண்ணத்திலும் நம்முடைய ஐடியாலஜிலையும் நம்மளை ரொம்ப போராக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம எங்க ஏழையா இருக்கிறோம்? நம் சிந்தனையில். நாம் எங்க தரித்திரமா இருக்கிறோம்? நம்முடைய எண்ணங்களில். இது மாறினாதான், நான் சொல்றேன், இந்த எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் வண்ணங்கள். Amen. So I tell you, prosperity or poverty is begins your mentality. இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. Amen.